எப்பவுமே நமக்கு கீழே இருக்கவனை நினைச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் அது சரியில்லை, சட்டம் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இருக்கிற சுதந்திரம் கூட இல்லாம இருக்காங்க நார்த் கொரியா மக்கள். சொல்ல போனா நம்ம நாட்டுல தப்பு செஞ்சா ஜெயில போடாம நார்த் கொரியாக்கு 2 மாசம் அனுப்புனா கண்டிப்பா அந்த குற்றவாளி இருந்திருவான் போல. நார்த் கொரியால ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்தா மொத்தம் 3 சேனல் தான் ஓடும். அதுவும் கவர்மெண்ட் சேனல். அதுவும் கிங் ஜாங் நாட்டு பிரசிடென்ட் மூஞ்சி தான் வந்து போயிட்டு இருக்கும். மொபைல் யூஸ் பண்ணா ஜெயிலு, தெருவுல நின்று போட்டோ எடுத்த ஜெயிலு, ஜீன்ஸ் போட்ட ஜெயிலு, ஒழுங்கா முடி வெட்டலன்னா ஜெயிலு அப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் தூக்கி ஜெயில போட்டிருக்கு அந்த நாட்டு பிரசிடென்ட். நல்லதுதான்பா, இதனால நாடு செழிப்பாகுமே அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. நார்த் கொரியா பல நாடுகள் கிட்ட கடன் வேற வாங்கி வச்சிருக்கு. அதை சமாளிக்க பாத்தீங்கன்னா டெய்லி நைட்ல பல மணி நேரம் பவர் கட்டு. ஒவ்வொரு உணவுப் பொருட்களும் பாத்தீங்கன்னா பயங்கரமா காஸ்ட்லி. சரி பிரசிடென்ட போய் மாத்துவோம் அப்படின்னு 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற எலெக்ஷன்ல போய் ஓட்டு போட வரிசையில் நின்றா எலெக்ஷன் பூத்துல ஓட்டிங் மிஷின்ல அழுத்துறதுக்காக ஒரே ஒரு பட்டன் தான் இருக்குது. அதுவும் யாருடைய கட்சி அப்படின்னு பார்த்தா அதுவும் இவருடைய தான். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே.